வணக்கம். இது கருதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லிந்துலையில் சிறுமி துஷ்பிரயோகம், தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம். சாமி சிலையின் கையில் ரத்தம் சொட்டு துண்டாக கிடந்த மனித தலை, வழக்கில் புதிய திருப்பம். விபத்து போல சித்தரிக்கப்பட்ட கொலை, விசாரணையில் அம்பலமான தகவல். விடுதலை புலிகளின் தலைவரின் உடலுக்கு என்ன நடந்தது? சரத் பொன்சேகா பகிரங்கப்படுத்திய பரபரப்பான உண்மைகள். தீவிரமடையும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள், அச்சத்தில் நாமல். கைது செய்யப்பட்ட ஆண் காவல் நிலைய சிறைக்கூடத்தில் உயிரிழப்பு. கடற்கரையில் மீட்கப்பட்ட துண்டிக்கப்பட்ட மனித தலை. அவதானத்துடன் செயற்படவும் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். லிந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டிலிகுட்டி தோட்டத்தில் 13 வயது பாடசாலை மாணவியொருவர் துஷ்பிரயோகத்திற்குள்ளான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக 45 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையான சந்தேக நபர் ஒருவரை லிந்துலை போலீசார் நேற்று முன்தினம் மாலை கைது செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த நபருக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி டிலிகுட்டி தோட்ட தொழிலாளர்கள் நேற்றைய தினம் காலை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொழும்பு மடுவத்தில் ஒன்று கூடிய தொழிலாளர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தையும் முன்னெடுத்திருந்தனர். இந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். சம்பவம் தொடர்பில் லிந்துலை மற்றும் பத்தனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பலாத்தோட்டை மாமடல்ல பொகுட்டாயாய பிரதேசத்தில் நபரொருவரின் கழுத்தை துண்டித்து கொலை செய்து அவரது தலையை மாமடல சந்தையில் உள்ள சிலையொன்றில் தொங்கவிட்ட சம்பவத்தில் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்பலாந்தோட்டை போலீசார் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கருணை லோக்கா எனப்படுபவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவம் கடந்த 11ஆம் தேதி இரவு நடைபெற்றிருந்த நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டதன் பின்னர் அவரது தலை அம்பலாந்தோட்டை மாமடல சந்தையில் அமைந்துள்ள சிலையின் கைகளுக்கு மேல் வைக்கப்பட்டிருந்தது. கொலை செய்யப்பட்ட நபர் இதற்கு முன்னர் மாமண்டல பிரதேசத்தில் இடம்பெற்ற முக்கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தினால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டவர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பின்னர் தங்காலை குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 சந்தேக நபர்கள் லுணுகம்பெகிறு பகுதியில் தலைமறைவாகி இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டனர். இதற்கமைய அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் மாமடல பகுதியில் நடமாடுவதாக தகவல் காவல்துறையினருக்கு கிடைத்திருந்தது. சந்தேக நபரிடம் வாக்குமூலங்களை பெற்றுக் கொண்டதன் பின்னர் அவர் ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். மட்டக்களப்பு முரக்கொட்டஞ்சேனை களவன்கேணி வீதியில் துவிச்சக்கர வண்டியொன்றின் மீது கெப்ரக வாகனம் துவிச்சக்கர வண்டி ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணையில் விபத்து திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டது என தெரிய வந்துள்ளது. சந்திவெளி போலீஸ் மா பிரிவுக்குட்பட்ட மொரக்கொட்டாஞ்சேனை களுவன்கேணி வீதியில் நேற்றைய தினம் காலை துவிச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவர் மீது கேப்ரக வாகனம் மோதி இந்த விபத்து நிகழ்ந்தது. விபத்தில் படுகாயமடைந்த துவிச்சக்கர வண்டி ஓட்டுநர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். இந்த மரணம் சந்தேகத்திற்குரியது என உயிரிழந்தவரின் மனைவியும் பிள்ளையும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதற்கமைய விபத்து ஏற்படுத்திய பின்னர் தப்பியோடியிருந்த 24 வயதுடைய கெப்ரக வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபருக்கும் உயிரிழந்தவருக்கும் இடையே நிலவிய பழைய முரண்பாடு காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் சந்திவெளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் உடலுக்கு இறுதிப் போரின் போது என்ன நடந்தது மற்றும் அது எங்கு வைக்கப்பட்டது என்பது தனக்கு தெரியும் என்று முன்னாள் இராணுவ தளபதியும் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அதனை பகிரங்கப்படுத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். யூடியூப் தளமொன்றுக்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலின் போதே அவர் இந்த தகவல்களை வெளிப்படுத்தினார். பிரபாகரன் போரில் கொல்லப்பட்டு விட்டார் என்பது ரகசியமான விடயமல்ல. அவர் கொல்லப்பட்ட செய்தி கிடைத்தவுடன் முன்னாள் புலிகளின் தளபதியான கருணாவை நாம் விசேட விமானம் மூலம் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்தோம். அங்கு வைக்கப்பட்டிருந்த பிரபாகரன் கடற்புலிகளின் தளபதி சூசை மற்றும் பொட்டு அம்மானின் மனைவி ஆகியோரின் சடலங்களை அவர் நேரிலே பார்த்து அடையாளம் காட்டினார்.
பொட்டுமானுக்கு துப்பாக்கிச் சூடு பட்டதும் அவர் தனக்குத்தானே குட்டை வெடிக்கச் செய்து இறந்துவிட்டார் என புலிகளின் சர்வதேச பொறுப்பாளர் KP கூட பின்னர் குறிப்பிட்டிருந்தார். பிரபாகரனின் சடலம் அடையாளம் காணப்பட்ட போது அதில் பாரிய காயங்கள் காணப்பட்டிருந்தன. இது பற்றி போர்க்களத்தில் இருந்த தளபதிகள் எனக்கு உடனடியாக தெரியப்படுத்தினர். எனவே பிரபாகரனின் சடலத்தில் இருந்த சீருடையை உடனடியாக அகற்றுமாறு நான் உத்தரவிட்டேன். பிரபாகரனின் சடலுக்கு என்ன செய்யப்பட்டது என்ற இறுதி ரகசியம் குறித்து பேசுகையில் அவர் பின்வருமாறு குறிப்பிட்டார். பிரபாகரனின் சடலத்துக்கு இறுதி நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி இராணுவ தளபதியாக நானே ஆலோசனைகளையும் உத்தரவுகளையும் வழங்கினேன். போர் இடம்பெற்ற அதே பகுதியில் உள்ள குறிப்பிட்டதொரு இடத்தில் தான் சடலத்துக்கு இறுதியாக செய்ய வேண்டியவற்றை நாம் செய்தோம். நான் இடத்தை கூறினால் எனது நாட்டின் சில தரப்பினர் அந்த இடத்திற்கு சென்று நினைவேந்தல்களை நடத்த முற்படக்கூடும். அது மட்டுமின்றி அந்த இடத்தில் பிரபாகரனுக்காக ஒரு நினைவகத்தை கூட அமைக்க அவர்கள் முற்படலாம். மேலும் இந்த நேர்காணலின் போது இறுதிப் போரின் உத்திகள் குறித்து பகிர்ந்து கொண்ட ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா, போர்க்களத்தில் பிரபாகரனை உயிருடன் பிடிக்கும் எந்தவொரு திட்டமும் தனக்கு ஆரம்பத்திலிருந்தே இருக்கவில்லை என்பதனையும் திட்டவட்டமாக பதிவு செய்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த காலங்களில் அதிகாரத்தை கைப்பற்ற மக்களின் உயிர்களுடன் விளையாடிய அரசியல்வாதிகள் இப்போது சட்டத்திற்கு பயப்பட தொடங்கியுள்ளதாக தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாமல் தரப்பு சட்டத்தரணிகள் கடந்த காலங்களில் பல சந்தர்ப்பங்களில் நீதிமன்றில் மிகவும் அவசரமாக கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் இப்போது அந்த வாக்குமூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அதனை பற்றி பேசாமல் சம்பந்தமில்லாத வெற்று கதைகளை கூறி வருகின்றனர். இதனால் தான் அவர்கள் தற்போது பெரும் பதற்றமடைந்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் இங்கே வேகம் போதவில்லை, இன்னும் ஒன்றும் நடக்கவில்லை என்று அவர்கள் எள்ளி நகையாடினார்கள். முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேசாலை என்பவர் மாத்திரம் குறித்து தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி அல்ல. சுரேசலை போன்றவர்களை கொண்டு 270க்கும் மேற்பட்ட அப்பாவி கத்தோலிக்க பக்தர்களை கொன்று மேலும் 500க்கும் அதிகமானோரை அங்கவீனமடைய செய்ய அவருக்கு என்ன தனிப்பட்ட தேவை இருக்க போகின்றது? பிணங்களின் மீது ஏறி நின்ற அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற அந்த பேராசைதான் இதன் பின்னணியில் இருந்தது. அப்படிப்பட்ட கொடூரங்களை செய்த கணவான்கள் தான் இன்று சமூக ஊடகமான எக்ஸ் தளத்தில் பதிவுகளை இட்டு பொதுமக்களின் பணத்தை செலவழித்து பிரான்சுக்கு சென்று விசாரணை நடத்துவதன் தேவை என்ன என்று நம்மிடம் கேள்வி எழுப்புகின்றனர். அது மட்டுமன்றி எவ்வித தயக்கமும் இன்றி அதனை செலவு செய்து இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளின் நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்துவதுதான் தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான பொறுப்பாகும். அதனை நிறைவேற்றுவதில் இந்த அரசாங்கம் ஒருபோதும் பின்வாங்காது என்ற உறுதியை நம் மக்களுக்கு வழங்குகின்றோம். இதுவரை காலமும் நீங்கள் இந்த நாட்டு மக்களின் பொது சொத்துக்களுடனும் அப்பாவி மக்களின் உயிர்களுடனும் விளையாடினீர்கள். இனிமேலும் இந்த நாட்டில் அவற்றுக்கு ஒருபோதும் இடமில்லை என்பதை மிக தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்தார். கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆணொருவர் காவல் நிலைய சிறையில் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்றைய தினம் சனிக்கிழமை அதிகாலையில் மட்டக்களப்பு கரடியனாறு காவல் நிலைய சிறையில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த காவல் நிலைய காவல்துறையினரால் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணியளவில் 1500 மில்லிமீட்டர் சட்டவிரோத கசிப்புடன் கைது செய்யப்பட்டு காவல் நிலைய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சம்பவ தினமான இன்று சனிக்கிழமை அதிகாலை 4:30 மணியளவில் உடல்நல குறைவால் சிறைக்கூடத்தில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்காக நீதிமன்ற உத்தரவை பெறும் நடவடிக்கை முன்னெடுத்து வருகின்றனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரடியனாறு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னணி சுற்றுலா விடுதியொன்றின் பின்புற கடற்கரையில் ஒதுங்கிய நிலையில் உடலில் இருந்து துண்டிக்கப்பட்ட மனித தலையொன்று மீட்கப்பட்டுள்ளது. அலுத்கம மொரகல்ல கடற்கரையில் உள்ள கடற்கரையில் இன்றைய தினம் காலை குறித்த மனித தலை மீட்கப்பட்டுள்ளது. இது ஒரு ஆணின் தலை என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவரது அடையாளம் குறித்த எந்தவொரு தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அலுத்கம காவல்துறையினரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கழுகங்கையின் ஆற்றுப்படுகையில் கணிசமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதால் கழுகங்கையின் தாழ்நில பகுதிகளில் சிறியளவிலான வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கமைய களுத்துறை மாவட்டத்தின் எங்கிரிய ஹொரணை தொடங்கட மில்லனிய களுத்துறை புலத்சிங்களம் மதுராவளம் மற்றும் பாலிண்டநகர ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளின் தாழ்நில பகுதிகளில் சிறியளவிலான வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கழனிகங்கை கழுகங்கை மற்றும் அத்தனகலுவோயா ஆற்றுப்படுகையை சூழவுள்ள இடங்களில் 50 முதல் 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
களனிகங்கையின் நாகலகம வீதி பகுதியின் நீர்மட்டமும் படிப்படியாக குறைந்து வருகின்றது. அத்துடன் அதில் மேலும் அதிகரிப்பு எதுவும் இல்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. களனிகங்கை, களுகங்கை மற்றும் அத்தனகலு ஓயாவை சூழவுள்ள பகுதிகளில் வெள்ளபாயம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிலவக்கூடும் என்பதால் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.